இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே இணையத்தின் மூலமாக எங்களுடைய ஆராதனையிலே இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கின்றது: தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த எண்ணத்தோடு நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை சேவிக்க வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நீர் அப்படிப்பட்ட துதிக்கு பாத்திரராக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்காக இந்நாளிலே நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பார்வைக்கு அது பிரதியாக இருந்து உமக்கு துதி மிகுந்தேறிய ஒரு ஆராதனையாக எங்களுடைய ஆராதனையை நீ மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடி செபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து தேவனை நாம் துதிப்போமாக. இவ்வேளையிலே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்னும் பாடலை நாம் யாவரும் சேர்ந்து திருச்சபையாக சேர்ந்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இவ்வேளையிலே
கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் எனும் தலைப்பிலே 102ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போமாக. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆமென். திருச்சபையாரே, இவ்வேளையிலே நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இந்நாளிலே எங்களை அழைத்திருக்கின்றீர். உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாத தேவன் என்று சொல்லி எங்களுடைய மாறி மாறி வாசித்தல்லே அந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆனால் நீர் கிருபையுள்ளவர். உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் தண்டிக்காதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் யாவற்றையும் நீர் மன்னித்து உம்மை துதிக்கும்படியாக பரிசுத்தத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுத்திருக்கின்றீர். நீர் நீதியுள்ளவராக இருந்த போதிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் இரட்சித்துக் கொண்டீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த அன்பினை உணர்ந்தவர்களாக, இந்த அன்பினை ருசித்தவர்களாக இந்நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கியிருக்கின்றோம். எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ தருணங்கள் நாங்களுமே மறந்து போயின போதிலும் நீர் எங்களை மறவாதபடிக்கு எங்களை நீர் அரவணைத்ததற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய அன்புக்காக, பாசத்திற்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் கூட கர்த்தாவே,
அந்த கொரோனா வைரஸ்க்காக அப்பா ஆண்டவரே, இதிலே வருகின்ற பாதிப்புக்காக ஒவ்வொரு நாளிலும் இதனுடைய தாக்கத்தை செய்திகளிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அதனை மனிதன் எவ்வளவாக அவன் அதை கட்டுப்படுத்த அவன் முயற்சித்தாலும் அது ஒரு முழுமையான ஒரு வெற்றியாக அது இன்னும் வரவில்லை. தேவனே, நீர் எங்களை மீட்டுக்கொள்ளும் ஐயா. நாங்கள் எங்களுடைய சுயத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு உம்முடைய ஞானத்தினால் அதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இதிலிருந்து ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். நிறைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நீரே தேவன். நாங்கள் எவ்வளவாக எங்களுடைய புத்திசாலித்தனத்திலே நாங்கள் உயர்ந்தாலும், எங்களுடைய அறிவிலே நாங்கள் உயர்ந்தாலும், ஞானம் உள்ளவர் நீர் மாத்திரமே. உமக்கு முன்பதாக எங்களுடைய புத்திசாலித்தனமோ அறிவோ ஒப்பிட முடியாது. தேவனே, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். இந்த வைரஸினால் கர்த்தாவே எத்தனையோ பேர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்தபடி கர்த்தாவே நாங்கள் செய்திகளிலே நாங்கள் வாசிக்கின்றோம். எங்களுடைய அந்த விமானத்துறை SIA நிறுவனம் கூட அதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா ஆண்டவரே. அதிலிருந்து எத்தனையோ பேர்களை அவருடைய வேலைகளை ரத்து செய்து அவர்களுடைய வேலைகளிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். எத்தனையோ பேர்களுடைய வருமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருந்த நிறுவனங்கள் நின்று போய்விட்டன. எத்தனையோ நிறுவனங்கள் நொடித்து போய்விட்டன. இதிலிருந்து என்ன தீர்வு என்று தெரியாதபடிக்கு மௌனத்திலே அழுது கொண்டிருக்கும் ஜனங்கள் எங்கள் மத்தியில் உண்டு. மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு முகத்திரையை அணிந்து கொண்டு தங்களுடைய கண்ணீர்களை கவலைகளை மறந்தபடிக்கு அடுத்த நாள் நான் எப்படி உயிர் வாழப் போகின்றேன் என்று குழப்பத்திலே இருக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். இதிலிருந்து ஒரு தீர்வு வராதா, இந்த ஆண்டுக்குள் இதெல்லாம் முடியாதா என்று சொல்லி ஒவ்வொருவருடைய மனதிலே அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்றன. இவை யாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். மனமிரங்கும் ஐயா. உம்முடைய மனித குலத்திற்கு நீர் இரக்கம் காட்டாமல் வேறு யார் இரக்கம் காட்ட முடியும்? எனவே தேவனே, இந்நாளிலே எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றது. ஆனாலும் நீர் தேவனாக இருக்கின்றீர். நீர் இன்னமும் எங்களுடைய தஞ்சமாக இருக்கின்றீர். நீர் இன்னமும் எங்களுடைய கோட்டையாக இருக்கின்றீர். நீர் இன்னமும் யெகோவா ராஃபாவாக சுகமளிக்கும் தேவனாக இருக்கின்றீர். உம்மை தாண்டி எந்த ஒரு காரியமும் செல்ல முடியாது. எனவே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். உம்மை மாத்திரம் நாங்கள் பார்த்து, தேவனே, எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம். இதனால் அப்பாண்டவரே, அரசாங்கத்திற்கு, நாடுகளுக்குள்ளே அப்பாண்டவரே எத்தனையோ பிரச்சனை, நாடுகளுக்குள்ளே ஒரு நல்ல உறவு இல்லாதபடிக்கு இது உம்மால் வந்தது, இது உம்மால் வந்தது, இவர்களால் வந்தது, இவர்கள் இப்படி செய்ததினால் வந்தது, அப்படி செய்ததினால் வந்தது என்று சொல்லி குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள். தேவனே, ஒரு சமாதானத்தை நீ தரும்படியாக, அருளும்படியாக உம்முடைய ஷலோம் தேசம் எங்கும் எல்லா தேசங்களிலும் பரவும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை பற்றிய ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதற்கென்று உம்முடைய கிறிஸ்தவர்களை, உம்முடைய ஜனங்களை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாளிலே கூட உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். எனவே உம்முடைய தாசனின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு.
எனவே தேவனே, இந்நாளிலே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய தாசனி மூலம் எங்கள் யாவரோடும் கூட நீர் பேசும்படியாக நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு மாற்றுதலை நீர் கொண்டு வாரும் ஐயா. இவை யாவையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வேளையிலே கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை பாடலாக சேர்ந்து நாம் பாடுவோம். இது நம்மை தேவனுடைய கரங்களுக்குள்ளாக காணிக்கைகளாக நம்மை ஒப்பு கொடுக்கும் நேரம் இது. அவ்வேளையிலே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்னும் பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் எங்களுடைய திருச்சபைக்கு நீங்கள் அனுப்பும்படியாக 3 வழிமுறைகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். அல்லது நீங்கள் திருச்சபையில் வந்து உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் செலுத்தலாம். இவ்வேளையிலே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் எனும் பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமாக. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரியம் நீங்கிடவே சமாதானம் தந்தோம். மனதின் காரியம் நீங்கிடவே சமாதானம் தந்தோம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசில் நித்திய ஆசீர்வாதங்களுமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது
கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரவலின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரவலின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழியே நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-17 முடிய. எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய செய்தியை நமக்கு மறைத்திரு டாக்டர் பாபு இமானுவேல் அவர்கள் அருளுவார். அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆராதனை செய்யவும் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்கு நான் ரொம்பவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று நான் மனதின் ஆழத்திலிருந்து நம்பி உங்களை நீங்கள் தொடர்ந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே திரும்பவுமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு சந்தோஷம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள், இது உன் தருணம். எஸ்தர்
4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கின்ற இந்த சிறிய சம்பவத்திலிருந்து சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது உன் தருணம். எஸ்தர்னுடைய கதை நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு கதை. இந்த புஸ்தகத்தின் அமைப்புப்படி எஸ்தர் இப்பொழுது அரண்மனையில் இருக்கின்றாள். அவள் ஒரு அரசரை திருமணம் செய்திருக்கின்றாள், பேரரசரை திருமணம் செய்திருக்கின்றாள். ஆகவே அந்த தேசத்திலே மிகவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவள் இருக்கின்றாள். அதே நேரத்தில் அந்த நாட்டிலே இருந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலை வருகின்றது, நெருக்கடியான நிலை வருகின்றது. அவர்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய இக்கட்டான நிலை வருகின்றது. அந்த நேரத்திலே மொர்தெக்காய் என்கின்ற எஸ்தரினுடைய உறவின் முறையான் எஸ்தரை பார்த்து சொல்லுகின்றார், இது போன்ற காலத்திற்காக, இப்படிப்பட்ட காலத்திற்காக நீ தயாரிக்கப்பட்டிருக்கலாம், ஆகவே நீ செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எஸ்தரை பார்த்து அவர் கூறுகின்றார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். இதிலிருந்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக ஆயத்தம் என்கின்ற கருப்பொருளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றேன். இப்படிப்பட்ட காலத்திற்காக எஸ்தர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றாள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எப்படி நாம் சொல்ல முடியும்? நீங்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், எஸ்தர் சிறையிருப்பிற்காக பாபிலோனியன் தேசத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட சிறை கைதிகள், போர்க்கைதிகளின் சந்ததியிலே வந்தவள், அந்த தேசத்திலேயே பிறந்தவள். அவள் அங்கு பிறந்திருக்கின்றாள். அவள் ஒரு சிறை கைதி, போர்க்கைதியாக அங்கு இருக்கின்றாள். அவளுடைய பெற்றோர்கள், தாயார் தந்தையார் இறந்து விடுகின்றார்கள். அவள் ஒரு அனாதையாக விடப்படுகின்றாள். அவளுடைய மனதிலே என்னென்ன விதமான பயங்கள் இருந்திருக்கலாம், எந்தென்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். அவைகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே என்னை பொறுத்தவரை அவளை தயார் செய்துகின்றன, ஆயத்தப்படுத்துகின்றன. they prepare her for life in some ways என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அவள் ஒரு அனாதையாக விடப்படுகின்றாள், கைவிடப்படுகின்றாள். இன்னொன்றை நாம் பார்க்கின்றோம், அவளுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் இருக்கின்றன. அந்த நல்ல காரியங்கள் என்னது? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவள் ஒரு ரூபவதி, சௌந்தரியமான ஒரு பெண். 9ஆம் வசனத்திலே அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவள் எங்கெங்கு சென்றாலும் எல்லாருடைய கண்களிலேயும் அவளுக்கு தயவு கிடைத்தது. அவளை அவர்கள் அங்கீகாரம் செய்கின்றார்கள். ஏன்? நன்றாக தெரிகின்ற ஒரு பெண், ஒரு ரூபவதி, ஒரு சௌந்தரியமான பெண், அழகான ஒரு பெண். அவளுடைய கம்பெனி நல்ல ஒரு கம்பெனி என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். இதுவும் வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியும், ஒரு பாக்கியம் என்று சொல்ல முடியும். அதோடு கூட சேர்ந்து அதுவும் அவளை வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் தயார் செய்கின்றது. அவளுக்கு ஒரு உறவின் முறையான இருக்கின்றான் மொர்தெக்காய் அவளை தன்னுடைய சொந்த மகளாக அவன் பாவித்து அவளை வளர்த்து வருகின்றான். அதுவும் ஒரு ஆசீர்வாதம், அதுவும் ஒரு பாக்கியம், அதுவும் அவளை ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கைக்கு தயார் செய்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவள் ஒரு அந்த தேசத்தின் அரசரையே அவள் திருமணம் செய்து கொள்கின்றாள். அதுவும் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவளை தயார் செய்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அவள் தன்னுடைய குலம் என்ன, தன்னுடைய கோத்திரம் என்ன, தன்னுடைய பூர்வோத்திரம் என்ன, தன்னுடைய குடும்பத்தின் பின்னணி என்ன என்று சொல்லி அவள் வேறு யாருக்கும் எதையும் சொல்லவில்லை. அதுவும் அவளை ஏதோ ஒரு விதத்தில் தயார் செய்கின்றது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவள் தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொள்கின்றாள். ஹடாஷா என்று சொல்லியிருக்கின்ற பெயரை எஸ்டர் என்று சொல்லி மாற்றிக்கொள்கின்றாள். ஏதோ ஒரு விதத்திலே வாழ்க்கையின் போராட்டங்களை
இப்படி செய்தால் ஒழிய சந்திக்க முடியாது என்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கின்றது. அவள் செய்கின்றாள். இதில் தவறு எதுவும் இல்லாதது போல தான் எனக்கு படுகின்றது. ஏனென்றால் இது செய்ததினால் வேறு யாரும் பாதிக்கப்படவில்லை. அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்திலே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றாள், தயார் செய்து கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது அவள் அரண்மனையிலே அரசருடைய மனைவியாக அவள் இருக்கின்றாள். இது அவளுடைய சம்பவத்தின் ஒரு பகுதி. அடுத்த பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அரண்மனைக்கு வெளியே இருக்கின்ற யூதர்கள் பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். அழிக்கப்படக்கூடிய, நிர்மூலம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எஸ்தர் ஒருவளால் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற முடியும். அந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காலத்திற்காக அவளுடைய வாழ்க்கை அவளை தயார் செய்திருக்கின்றது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். For such a time as this, to be the voice of the voiceless. அங்கிருக்கின்ற யூதர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விதத்தில் பேச முடியாது. அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் கிடையாது, பேச்சு உரிமை கிடையாது. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ரீதியில் அவர்களுக்கு எந்த விதமான அனுகூலமான சூழ்நிலையும் அவர்களுக்கு இல்லை. எஸ்தர் மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும். இதற்காகத்தான் வாழ்க்கை அவளை தயார் செய்திருக்கின்றது, ஆயத்தப்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட காலம், for such a time as this, 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நாம் என்ன சொல்ல முடியும்? இந்த தருணத்தை, இந்த நெருக்கடியான சூழ்நிலையை நோக்கி அவளுடைய வாழ்க்கை அவளுக்கே தெரியாமல் அவளை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. அவளுக்கும் தெரியாது, ஏதோ ஒரு காலகட்டத்திலே அவள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு ஆற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது எஸ்தர் ஒரு தருணமாக அவள் அங்கு சம்பவிக்க வேண்டும். ஸோ ஃபார் சச் a time as this என்று சொல்லுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனதில் வருகின்ற எண்ணம், for such a time as this, this time is not a quantifiable time. The time is Esther herself. எஸ்தர் தான் இங்கு நன்றாக ஒரு சரியான தருணமாக அங்கு சம்பவிக்க வேண்டும். She has to happen என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எஸ்தருக்கு இது தெரியாது, ஆனால் வாழ்க்கை அவள் ஏதோ ஒரு விதத்திலே தயார் செய்து கொண்டிருக்கின்றது. நாம் கூட நம்மை பார்த்து கேட்க முடியும், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், வாழ்க்கையை எங்கு ஆரம்பித்திருக்கலாம்? இதோ உலகத்தின், இந்த லோகத்தின் ஒரு மூலையிலே நாம் ஆரம்பித்திருக்கலாம். பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இந்த க்ஷணம் வரைக்கும் வாழ்க்கை நம்மை எதற்காக தயார் செய்திருக்கின்றது? எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றது? நம்முடைய படிப்பு, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய உறவுகள், நமக்கு பாக்கியம் என்று நினைக்கின்ற எல்லா காரியங்களும் எதற்காக நமக்கு சம்பவித்திருக்கின்றன? எதையோ ஒன்றை எதிர்பார்த்து, எதையோ ஒன்றை நாம் சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும் என்பதற்காக நம்மை தயார் செய்திருக்கின்றன என்றுதான் சொல்லி நினைக்க வேண்டும். எஸ்தருடைய வாழ்க்கை அது நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற கருப்பொருள், இது உன் தருணம், உன் தருணம். It is your turn. This your is second person singular. உன் தருணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் கேட்க முடியும், என் வாழ்க்கையின் எது என் தருணம், வாட் இஸ் மை மூமெண்ட் இன் லைஃப் என்று சொல்லி கேட்க முடியும். அதற்கு என் வாழ்க்கை என்னை எப்படி தயார் செய்திருக்கின்றது என்று கேட்க முடியும். எல்லா அனுபவங்களும், there is no experience that is wasted. வாழ்க்கையின் எந்த அனுபவமும் வீணாக போகக்கூடிய அனுபவங்களே கிடையாது. ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அந்த அனுபவத்தின் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தையும் நாம் பயின்று கொள்ள முடியும். அந்த பாடமும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காக நம்மை தயார் செய்திருக்கின்றன என்று சொல்லி நாம் மனதில் வைத்து கொள்ளக்கூடும். இரண்டாவதாக 16ஆம் வசனத்திலே எஸ்தர் சொல்லுகின்றால்,
நான் செத்தாலும் சாகின்றேன் என்று சொல்கின்றான். முதலாவதாக ஆயத்தம் என்று பார்த்தோம், இரண்டாவதாக ஆபத்து என்று சொல்லி நாம் கவனிக்கக்கூடும். ப்ரிப்பரேஷன் அண்ட் பெரில், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி. அவள் இருக்கின்ற சூழ்நிலை வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு இதோ ஒரு பாக்கியமான சூழ்நிலை, ஒரு ஸ்லாக்கியமான சூழ்நிலை என்று நினைக்கக்கூடும். ஆனால் அவளுக்கும் ஒரு கடினமான வாழ்க்கை தான். அவள் சொல்கின்றாள், அரசர் என்னை அழைக்காமல் அவருடைய சன்னதிக்கு நான் செல்ல முடியாது என்று அவள் சொல்கின்றாள். ஆகவே we always look at others and say, well, they have a blessed life, without knowing what their life is actually, what their life entails, what their life's challenges are. We must change that perspective. எஸ்தருக்கு அந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை, யூதர்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள், அவளும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்கின்றாள். அரண்மனையில் இருக்கின்றாள், அவளுக்கும் ஒரு ஆபத்து தான். நான் சொன்னேன், எஸ்தர் தன்னுடைய பெயரை மாற்றி வைத்திருக்கின்றாள். தன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, தன்னுடைய குடும்ப பின்னணி என்ன என்று அவள் யாருக்கும் சொல்லவில்லை. அவள் யூதன் என்று தெரிந்திருந்தால் அவளும் கொலை செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்திருக்கின்றாள். அதுவும் அவளை வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் தயார் செய்திருக்கின்றது. அவளும் ஆபத்தில் தான் இருக்கின்றாள். ஸோ இதோ ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான தருணம். இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவள் ஆபத்தில் இருக்கின்றாள், ஆனால் அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தருணம். இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தருணம் ஒரு ஆபத்தின் வடிவாக அவளுக்கு வருகின்றது. ஆனால் எஸ்தர் இதை தைரியத்துடன் சந்திக்க வேண்டும், அவள் சந்திக்க முடியும். இன்னொரு விதத்திலும் அவளுக்கு ஆபத்து இருக்கின்றது. அந்த ஆபத்து ஒரு மனிதனுடைய வடிவத்தில் வருகின்றது. ஆமான் என்கின்ற மனிதனுடைய வடிவத்தில் வருகின்றது. இந்த ஆமான் மூலமாகத்தான் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தே அரசருக்கு தெரிய வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்பொழுது நம்முடைய சமகாலத்திலே நாம் அநேக காரியங்களை பேச முடியும். சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நீதி, நியாயம், டெமோக்ரஸி, குடியுரிமை, அடுத்ததாக சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, இவைகளை சார்ந்த விஷயங்கள், என்வாயன்மெண்ட், இந்த விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. சிங்கப்பூர் தேசத்திலே நாம் மிகவும் ஒரு பாக்கியமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இது ஒரு டெமோக்ரஸி, ஒரு ரிப்பப்ளிக், ஃப்ரீ கண்ட்ரி. ஆனால் இவைகள் எல்லாம் கேள்விப்படாத காரியங்கள் உலகத்தின் அநேக பகுதிகளிலே. நாம் அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, injustice has a face, exploitation has a face, a name, a gender, a position, a power and authority. ஆகவே எஸ்தர் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கின்றார். நாம் நம்முடைய சரித்திரத்திலே பெரிய பெரிய மகான்களை நாம் நினைக்கக்கூடும். மகாத்மா காந்தியை நான் நினைக்கின்றேன், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரை நினைக்கின்றேன், மண்டேலாவை நினைக்கின்றேன், மலாலா என்கின்ற ஒரு இளம் பெண்ணை நான் நினைக்கின்றேன். இவர்கள் அனைவரும் இதோ ஒரு விதத்திலே ஆபத்தை எதிர்நோக்காமல் அவர்கள் சாதித்த காரியங்களை அவர்கள் சாதிக்கவில்லை. There is nothing that happens without a cost. Anything that is worth remembering in history has happened at a huge cost. Only some individuals have paid the price and we remember them. எஸ்தர் சரித்திரத்திலே நினைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றாள். அவள் அதை தட்டி கழித்திருக்க முடியும். ஆனால் அவள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து இந்த சம்பவம் நல்ல விதத்திலே நடக்கின்றது. யூதர்கள் தப்பித்து விடுகின்றார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கேட்கக்கூடும். என்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எனக்கு நடந்தவைகள் எந்த விதமான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய கல்வி, என்னுடைய குடும்ப பின்னணி, என்னுடைய சிங்கப்பூர் குடியுரிமை, வை நாட், எல்லா விதமான பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் எதை சாதிப்பதற்காக என்னை தயார் செய்திருக்கின்றன என்று நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய அடுத்த ஜெனரேஷனை
ஏதோ ஒன்றை எதிர்நோக்கி நாம் ஏன் அவர்களை தயார் செய்யக்கூடாது? அதுவும் நம்முடைய பொறுப்பு என்று நான் நினைக்கின்றேன். மூன்றாவதாக, இதே சம்பவத்தை நாம் இந்த நேரம் வரைக்கும் அரண்மனைக்குள்ளே தான் இருந்துதான் இந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரண்மனைக்கு வெளியே வந்தோம் என்றால் அங்கு உலகம் வேறு ஒரு விதத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒரு முரண்பாடாக நான் நினைக்கின்றேன். யூதர்களுடைய நிலை மாறிவிட்டது. அவர்கள் ஆபத்திலிருந்து தப்பித்து விட்டார்கள். ஆனால் நாம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். யூதர்கள் 500 பேரை கொன்று விடுகின்றார்கள். 15ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், இப்பொழுது டேபிள்ஸ் were turned, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி எஸ்தரிலே நாம் வாசிக்கின்றோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவர்களுடைய எதிரிகளின் மேல் கை போடுவதற்கு யூதர்களுக்கு இப்பொழுது ஒரு தருணம் வந்திருக்கின்றது. கொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். What a turn of events. 500 பேரை கொன்று விடுகின்றார்கள். 15ஆம் வசனத்தில் 300 பேரை கொன்று விடுகின்றார்கள். 16ஆம் வசனத்திலே 75,000 பேரை அவர்கள் கொன்று விடுகின்றார்கள். பூரிம் என்கின்ற ஒரு பெரிய பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கின்றார்கள். இந்த 75,000 பேரை கொன்றுவிட்டோம், எதிரிகளை கொன்றுவிட்டோம் என்பதை சரித்திரத்தில் நினைவு கூறுவதற்காக ஒரு பெரிய பண்டிகையை அவர்கள் நிறுவுகின்றார்கள். மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை நினைக்கின்றேன். அவர்கள் எதற்காக காப்பாற்றப்பட்டார்கள்? மற்றவர்களை அழிப்பதற்காகவா? நான் யோசித்தேன், இந்த கதை எஸ்தரனுடைய புஸ்தகம் வேறு விதத்திலும் முடிந்திருக்கக்கூடும். யூதர்கள் அவர்களை அழிப்பவர்களுடைய கைகளிலிருந்து தப்பினார்கள். அவர்கள் மூலமாக, அவர்களை மூல காரணமாக வைத்து கடவுள் பாபிலோன் தேசத்தை ஆசீர்வதித்தார். அவர்களை மூல காரணமாக வைத்து பாபிலோன் தேசத்திலே ஒரு பெரிய பண்டிகை வருஷா வருஷம் கொண்டாடப்பட்டது. அவர்கள் மூலமாக வைத்து மக்கள் மனதிலே சந்தோஷம் வந்தது, சுபிக்ஷம் வந்தது என்று சொல்லி இந்த சம்பவம் முடிந்திருக்கலாம். ஆனால் எஸ்தர்னுடைய கதை புஸ்தகம் ஒரு கொலையில் முடிகின்றது. ஒரு பெரிய கொலையில் அநேகர் கொல்லப்படுகின்ற ஒரு வழியிலே முடிகின்றது. வன்முறை, பழிக்கு பழி, இவைகளை நாம் சரித்திரத்திலே வாசிக்கின்றோம். துவேஷம், குரோதம், விரோதம், இவைகளை வைத்து வரலாற்றை புதிய விதத்திலே நம்மால் மாற்ற முடியாது. சரித்திரம் நம்மை எப்படி நினைவு கூறும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். How will history remember us? சரித்திரம் நம்மை எப்படி நினைவு கூறும்? எஸ்தரனுடைய சம்பவம் 2500 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். 2500 வருடங்கள் கழித்து இந்த க்ஷணம் வரைக்கும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய மனதிலே படுகின்றது, என்னுடைய கண்களிலே படுகின்றது. வரலாறு நம்மை எப்படி நினைவு கூறும்? How is the new world? புதிய உலகத்தை நாம் எப்படி நிர்மாணிக்க முடியும்? 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசுவானவர் சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர்களுடைய வேதாகமத்திலே இது சொல்லப்பட்டது. உபாகமத்திலே நீங்கள் வாசிக்க முடியும், சங்கீதங்களிலே இதை வாசிக்க முடியும். இயேசுவானவர் சொல்லுகின்றார், நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள், பட் யூ கேன் டூ ஹிஸ்டரி டிஃப்ரெண்ட்லி. சரித்திரத்தை நீங்கள் வேறு விதமாக செய்ய முடியும், உருவாக்க முடியும். புதிய உலகத்தை நீங்கள் வன்முறையினால் நிறுவ முடியாது. அவர் சொல்லுகின்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே
அவர் சொல்லுகின்றார் 21 வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்கின்றார். எபேசியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், எப்படி எனில் அவரே கிறிஸ்துவானவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று சொல்லுகின்றார். The walls of hostility between people have been broken down. இது உன் தருணம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே, கடவுளே, எந்த தருணத்தை நோக்கி என்னை நீர் நகர்த்தி கொண்டிருக்கின்றீர், எந்த தருணத்தை நோக்கி நான் நகர வேண்டும், எந்த தருணத்தை நோக்கி நான் போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு நடந்த எல்லா காரியங்களும் என்னை ஆயத்தப்படுத்தியிருக்கின்றன. எப்படி நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியும்? அந்த புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக, அந்த சூழ்நிலையில் நான் இருப்பதற்காக என்னை தயார் செய்யும். எந்த விதமான பேராபத்துகள் வந்தாலும் சரி, அதை தைரியத்தோடு துணிவோடு நோக்கி செய்வதற்கு அந்த தருணத்தை, இது உன் தருணம் என்று சொல்லி நீர் எனக்கு கொடுப்பீர் என்றால், போவதற்கு வேண்டிய தைரியத்தையும் அதை சரியாக செய்வதற்கு ஞானத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் பிரார்த்திக்க முடியும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய தாசனின் மூலமாக நம் அனைவரோடும் கூட அவர் பேசியுள்ளார். எனவே அந்த நினைவோடு நாம் ஒரு நன்றியுள்ளத்தோடு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்னும் முடிவு பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமாக. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய செய்திகளை நாம் சற்று கவனித்து பார்ப்போமாக. இந்த வாரத்திலே பிறந்த நாள் அல்லது திருமண ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடுகிறவர்களை எங்களுடைய திருச்சபையினுடைய போதகர்கள் தலைவர்களுடைய சார்பிலிருந்து நான் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து திருச்சபையாரை இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம்.
உங்களுடைய வாழ்த்துதல்களை நீங்கள் இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளும் தசம பாகங்களையும் நீங்கள் அனுப்புவதற்காக 3 வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கின்றோம். முதலாவதாக காசோலையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம், அல்லது இணைய வங்கியின் அந்த சேவையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பேனாவ் எனும் செயலியின் மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை எங்களுடைய சபை அலுவலகத்திற்கு நீங்கள் அனுப்பும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் இப்பொழுது நிகழ்நிலை ஆராதனைகளை நாம் தொடங்கியுள்ளோம். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணமாக இந்த ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. எனவே இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அனைவரையும், உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு நீங்கள் வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தாமதிக்காதபடிக்கு நீங்கள் இந்த அறிவிப்பு வந்த பிறகு நீங்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த ஆராதனையிலே 50 நபர்கள் மட்டுமே வருவதற்கான அனுமதி உண்டு. எனவே தயவு செய்து காலம் தாழ்த்தாதபடிக்கு உங்களுடைய பெயர்களை நீங்கள் இதிலே பதிவு செய்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வேறு விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுடைய சபை அலுவலகத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி அலுவலக நேரத்தின்படி நீங்கள் எங்களுடைய சபை அலுவலகத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான அந்த லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக இது அனுப்பப்படும். எனவே நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்திலே ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடந்த 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபத்திலே கலந்து கொண்டு உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாவரும் உங்களுடைய பங்கினை ஆற்றி நம்முடைய நாட்டுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். மிகவும் ஒரு குறுகிய காலகட்டத்திலே இந்த விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் யாவரும் சேர்ந்து கைகோர்த்து நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். எனவே தொடர்ந்து இப்படிப்பட்டதான ஜெபத்திலே நாம் இன்னும் அதிகமாக ஈடுபட்டு நம்முடைய சபையையும் நம்முடைய திருச்சபையும் நாம் ஜெபத்திலே தாங்குவோமாக. தேவனுடைய வார்த்தையின்படி ஜெப வீராக நம்முடைய திருச்சபையை நாம் மாற்றுவோம். நம்முடைய திருச்சபையிலே நாம் ஒரு மன்றாட்டு ஜெப குழுவை நாம் ஸ்தாபித்துள்ளோம். எனவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அது மட்டுமன்றி இந்த குழுவிலே நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பாரம் இருந்தால் அல்லது ஒரு வாஞ்சை இருந்தால் நீங்கள் என்னை தொடர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய விவரங்களை நீங்கள் கொடுத்தீர்களானால் இந்த குழுவிலே நாங்கள் உங்களை சேர்த்துக்கொள்வோம். இந்த குழுவிலே நாம் திருச்சபையின் தேவைகளுக்காக, நாட்டின் தேவைகளுக்காக அல்லது உலகிலே நடக்கின்ற மற்ற காரியங்களின் தேவைகளுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு வருகின்றோம். எனவே இதிலே வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை ஊக்குவிக்கின்றேன். அல்லது உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் நாங்கள் அனுப்புகின்ற இந்த லிங்கிலே நீங்கள் இந்த விவரங்களை நீங்கள் கொடுத்தீர்களானால் உங்களுக்காக அல்லது அந்த ஜெப விண்ணப்பத்திற்காக இந்த குழு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும். எனவே தயவு செய்து இந்த காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இம்மாதத்தின் மனப்பாட வசனம்: ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கனுபவி. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடனே இருக்க கடவதாக. ஆமென்.